தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அமர்ந்த நாற்காலிக்கு பக்கத்தில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட விஜய் ரசிகர்களின் காணொளி விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. இந்நிலையில் இதே போன்ற சம்பவம் குறித்து நாம் தமிழர் கட்சி சீமான் 7 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியுள்ள காணொளி நாம் தமிழர் கட்சி தம்பிகளால் பகிரப்பட்டு வைரலாக்கப்படுகிறது. அவன் இருந்துட்டு போன நாற்காலியை கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இத பாக்குறவன் உலகத்துல பாக்குறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடு கட்ட நினைக்க மாட்டானா? சொல்லுங்க. மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதல போய் உட்கார்ந்து படம் எடுத்துட்டு வரும். பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா? ஒரு இனம் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அவர்களின் சிறப்புரையில் உள்ள குற்றங்களை எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வரும் நிலையில் அக்கட்சியின் தொண்டர்கள் இன்னும் நடிகர் விஜயின் ரசிகர்களாகவே உள்ளனர் என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் விஜய் அமர்ந்த நாற்காலியின் பக்கத்தில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது உள்ளது என்றும் ரசிக மனப்பான்மையில் உள்ளவர்களை நம்பி அரசியலுக்கு வருவது ஆபத்தாக முடியும் என்றும் சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் பேசி வருகிறார்கள்.